ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவா வந்துட்டு நம்மலாம் வேலை பார்ப்போம். மாச சம்பளம் வாங்கி, நம்மளோட சம்பளத்த வச்சு வீடு, வாசல் அதுக்கு என்னென்ன தேவை, நம்மளோட ஃபேமிலிக்கு என்ன தேவை, அது எல்லாத்தையும் நாம பண்ணுவோம். மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சில காசை வந்து நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துல நாம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ மேக்சிமம் வந்து ஒன்னு ஜுவல்லா இருக்கும், இல்லாட்டி லேண்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு மிடில் கிளாஸோட ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். அவங்களோட சேவிங்ஸ் அப்படிங்கிறப்போ தன்னோட ஃபேமிலிக்கு போக மீதி இருக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா இஎம்ஐ மூலயமா ஒரு லேண்ட் வாங்குறதோ, ஜுவல் வாங்குறதோ ஏதோ ஒண்ணு பண்ணி சின்ன சின்னதா வந்து சேர்த்து வைப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நடிகைகள்லாம் கோடி கோடியா வந்து சம்பளம் வாங்குறாங்க. அவங்க எல்லாம் காசை என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா இப்பெல்லாம் வந்துட்டு பாக்குறப்போ நம்ம சொல்லுவோம், ஒரு 50 லட்சம் ரூபாய் எனக்கு இருந்தா போதும் என் பிரச்சனை தீந்துரும், ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் என் பிரச்சனை தீந்துரும், இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தா போதும், நான் ஒரு வீடு வாங்கி எப்படியாவது செட்டில் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த நடிகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடி 8 கோடி 10 கோடி 12 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாங்க. சோ அவங்க அந்த ஒரு படம் தான் நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அடுத்தடுத்த படங்கள் அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு. சோ அடுத்தடுத்த படங்கள்ல அவங்களோட மார்க்கெட் வேல்யூ இன்னும் ஏறிக்கிட்டு தான் போகுது. அப்படி இருக்கிறப்ப இவங்க கோடி கோடியா பணத்தை சம்பாதிக்கிறாங்க. எப்படி இவங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த பணத்தை கொண்டு போய் இவங்க எங்க போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. சோ அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்ப நான் வந்து சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு சினிமால நடிச்சு தன்னால சம்பாரிச்சு வச்சுக்க முடியுமோ சம்பாரிச்சு வச்சுட்டு மீதி உள்ள பணத்தை, அதாவது எக்ஸ்ட்ராவா வர அந்த பணத்தை வந்துட்டு ஏதாவது ஒரு பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அது பயங்கர ட்ரெண்டிங்காவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த காலகட்டத்துல, அதாவது 80கள்ல 60கள்ல இருந்த நடிகைகள் நடிகர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யாரும் அந்த மாதிரி பெரிய அளவுல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றதோ அப்படி பண்றது கிடையாது. சோ வீடு வாசல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட பசங்களுக்கு தான் அந்த முழு சொத்துமே போயிருக்கும். சோ அந்த அளவுக்கு தான் அவங்க எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சில விஷயங்கள்ல கொண்டு போய் தன்னோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க இங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. சோ இன்கம் டாக்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா அவங்களுக்கு வரும். சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி எந்தெந்த நடிகைகள் எந்தெந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ அதுல டாப் 5ல இருக்கிற நடிகைகளை மட்டும்தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். சோ இவங்க எல்லாருமே இந்த ஃபீல்டுல அதிகமா சம்பாதிச்சு சோ சைட் பிசினஸ்லயும் ரொம்ப ஹைலைட்டா வந்துட்டு இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகைகள் தான் அப்படின்னு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ அவங்க யார் யாரு அப்படின்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்டா டாப் 5ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை பூர்ணிமா பாக்கியராஜ். இவங்களோட காலகட்டத்துல இவங்களுக்கு சம்பளம் வந்து கண்டிப்பா கோடி கணக்குல இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. லட்சக்கணக்கு அப்படின்றதுமே வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அந்த மாதிரியான ஒரு மதிப்பு மிக்கதான் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு அசம்ஷன் தான். சோ அதை வச்சு பாக்குறப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் இவங்க சேர்ந்து சம்பாதிச்ச பணத்தை இவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெஸ்டான ஒரு பிளவுஸ் டிசைனர் அப்படின்னா அது வந்துட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு பெரிய பொட்டிக் வச்சிருக்காங்க. பயங்கரமா பேர் போனவங்க. இப்ப மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்தில இருந்தே வந்து அவங்க ஸ்டிச்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே பேர் போனவங்க. சோ ஒரு பிளவுஸ எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டிவா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்கள பார்த்துதான் இன்னைக்கு தமிழ்நாடே கத்துக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க போட்டுட்டு வர ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே அந்த பிளவுஸ் எல்லாம் பாக்குறப்போ பயங்கர யூனிக்கா இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி எல்லாருமே சாரிய தான் கிராண்டா கட்டணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ சாரிய சிம்பிளா கட்டிட்டு பிளவுஸ் எந்த அளவுக்கு கிராண்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி போடுறாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh rupees, அதாவது 1 lakhன்றது நான் சொல்றது ரொம்ப ரொம்ப மினிமம். ஒரு ஹை ரேஞ்சில இருக்கிறவங்களுக்கு 1 lakh rupeesல ஒரு பிளவுஸ் டிசைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமம் காஸ்ட் தான். சோ 5 lakhs 10 lakhs எல்லாம் கொடுத்து பிளவுஸ் டிசைன் பண்றாங்க. ரீசெண்டா கூட நம்ம வந்து ஒரு பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. சோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல அந்த பொண்ணு, கல்யாண பொண்ணு போட்டு பிளவுஸோட ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 lakhs அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அதுல கோல்டு அண்ட் பியூர் சில்வர்லாம் வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க. சோ அதுவுமே இவங்க தான் பண்ணி கொடுத்ததாவுமே வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இதுக்கு முன்னாடி பிளவுஸ் டிசைனிங், எம்ப்ராய்டிங், ஆரி ஒர்க் இது எல்லாத்துக்குமே பேர் போனவங்க அப்படின்னா பூர்ணிமா பாக்கியராஜ் தான். சோ அவங்க இப்போ டாப் 5ல இருக்காங்க இன் தமிழ்நாட்டுல. அடுத்ததா டாப் 4ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை ரம்யா கிருஷ்ணா.
ரம்யா கிருஷ்ணாவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்துல யாருக்கும் கோடி கணக்குல வந்து சம்பளங்கள் கிடையாது. முக்கியமா ஹீரோயின்ஸ்க்கு கோடி கணக்குல சம்பளத்துக்கு வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப வரைக்கும் ரம்யா கிருஷ்ணா மார்க்கெட்ல இருந்துகிட்டு இருக்காங்க. சோ நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கெஸ்டா வராங்க. இப்ப வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க இந்த சினி ஃபீல்டுல அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கிறப்போ அவங்க எந்த ஷோக்கு போனாலும் அதுக்கான ஒரு பேமெண்ட் வந்து கண்டிப்பா அவங்க வாங்கிட்டு தான் போவாங்க. அப்படி இருக்கிறதுனால ரம்யா கிருஷ்ணா இப்ப எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களோட ஒரு நாள் இன்கம் மட்டுமே மினிமம் 1 கோடி ரூபாய் வருதாம். ஒரு நாளைக்கு மினிமம் 1 கோடி ரூபாய் அவங்களுக்கு வருமானம் வருதாம். அப்படி அவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க நகைக்கடை பிசினஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நகைக்கடை வச்சிருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல 5 இடத்துல வச்சிருக்காங்க. பட் அது எந்தெந்த பிளேஸ் அப்படின்றது நமக்கு இன்னும் எக்ஸாக்டா இன்ஃபர்மேஷன் வரல. பட் 5 இடத்துல நகைக்கடை அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பியூட்டி பார்லர் 2 வச்சிருக்காங்க. அதாவது சலூன் டைப்ல பியூட்டி பார்லர் 2 வச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்துலயும் இருந்து பாக்குறப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் வர்றது மினிமம் அப்படின்ற மாதிரி நமக்கு நியூஸ் வந்திருக்கு. சோ கண்டிப்பா வந்து அவங்க இதை வச்சிருக்காங்கன்றது உண்மை. சோ ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்துட்டு சினிமால நடிச்சுதான் இதுக்கப்புறம் சம்பாதிக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. நான் நடிச்சதை எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணி எதுல இன்வெஸ்ட் பண்ணா பெஸ்டா இருக்குமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். சோ எனக்கும் சரி என்னோட பையனுக்கும் சரி அதுக்கப்புறம் அவனோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லி தலைமுறையா அதுல இருந்து இன்கம் வர மாதிரியான ஒரு பிசினஸ் தான் நான் வந்து பண்ணிருக்கேன். எனக்கு வந்து போய் சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ ஒரு நாளைக்கு எனக்கு மினிமம் 1 கோடி ரூபாய்ல இருந்து 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் என்னால வந்து அந்த பிசினஸ்ல இருந்து எடுக்க முடியுது. நான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ அதுல நான் இன்னமும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெவலப் பண்றதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ அப்பதான் அவங்க வந்து சொன்னாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஜுவல் ஷாப் ஓபன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ மேபி இதையும் அதையும் வச்சு பாக்குறப்போ இப்ப அவங்க 5 இடத்துல வந்து நகைக்கடை வச்சிருக்காங்க. அது மூலமா வருமானம் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் நான் சொன்ன மாதிரி 2 பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. சோ அடுத்ததா டாப் 3ல இருக்கிறது நடிகை ராதா. ராதா அப்படின்னா எக்ஸ்பிரஷன் குயின் அப்படின்னு சொல்லலாம். சோ ராதாவை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க மலையாளமா இருந்தாலும் இப்ப மும்பைல செட்டில் ஆயிட்டாங்க. ராதாக்கு வந்து சினிமாவை விட குடும்ப வாழ்க்கையில இருக்கிறது தான் ரொம்பவே பிடிக்குமா. ஏன் அப்படின்னா குழந்தைங்க நிறைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்றதா என்னோட ஆசை. அதுக்குதான் நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்லவர் என்னோட கணவரா கிடைச்சாரு. சோ அவரோட ஆசைப்படி நாங்க எல்லாரும் மும்பைல செட்டில் ஆனோம். இது மட்டும் இல்லாம மும்பைல நாங்க 2-3 ஹோட்டல் வச்சிருக்கோம். அதாவது ஸ்டார் கேட்டகரியில ஹோட்டல் வச்சிருக்காங்க. நார்மல் ஹோட்டலோ ரெஸ்டாரண்டோ கிடையாது. ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல் மும்பைல அவங்களுக்கு இருக்கு. சோ அந்த ஹோட்டல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கோடியா பிசினஸ் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் பண்ணிருக்காங்க. பட் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ராதா மேக்சிமம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பசங்களும் வந்து படங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம ராதாக்கு ஒரு பையனும் இருக்காங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் பிசினஸ்ல பார்ட்னரா இருந்துகிட்டு இருக்காங்க. சோ ஃபேமிலியா சேர்ந்து அந்த ஹோட்டலை இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ இல்ல, அந்த காலகட்டத்துல இடம் வாங்கி சொந்தமா ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருக்காங்க. சோ இப்போ அவங்களோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணை முழுக்க தங்கத்தாலேயே வந்து அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க. சோ தங்கம் விக்கிற விலைக்கு நம்மளால 1 கிராம் 1 சவரன் வாங்குறதே நாக்கு தள்ளுது அப்படிங்கிறப்போ அப்படியே முழுக்க தங்கத்தாலே அலங்கரிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து பிசினஸ் பயங்கரமா டெவலப் பண்ணி crore கணக்குல வந்துட்டு லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. சோ நடிக்கும் போதே நம்ம வந்து யோசிச்சு அந்த பணத்தை அனாவசியமா செலவு பண்ணாம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது தலைமுறையா வரும் அப்படின்றத சூப்பரா பிளான் பண்ணி கணிச்சு சோ இப்போ வந்து அவங்க அதுல ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா நடிகை நயன்தாரா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். சோ கோடிக்கணக்கா சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்கல்ல நயன்தாராவும் ஒன் ஆஃப் த ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நயன்தாரா வந்து கிட்டத்தட்ட 15 இருந்து 16 கோடி வரைக்கும் வாங்குறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆட் பண்றதுக்கே அவங்க வந்துட்டு 5 to 10 lakhs வந்து சார்ஜ் பண்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட மார்க்கெட்டை அவங்களே ஏத்தி வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா ரீசெண்டா அவங்க நடிச்ச நிறைய படங்கள் வந்து பெரிய அளவுல ஹிட் ஆகல. பட் விமர்சன ரீதியா ஓரளவுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. சோ அந்த நயன்தாரா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேமுக்காக அப்படியே வந்து விமர்சன ரீதியா போகுது. மத்தபடி வசூல் ரீதியான்னு பாக்குறப்போ பெரிய அளவுல எந்த ஒரு படமும் அவங்களுக்கு வந்து வசூல் ஆகல. லாஸ்டா அவங்க நடிச்ச டெஸ்ட் படம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கூட அவங்க வந்து மார்க்கெட்டை குறைச்சிக்கிறதே இல்லை. சோ நம்ம கூட வந்து அதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா தெலுங்குல அவங்களுக்கு வந்து சிரஞ்சீவி கூட நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. சோ அந்த படத்துல இவ்வளவு சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுனால அந்த டைரக்டரே ஷாக் ஆகி இந்த ஹீரோயினே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தள்ளி வச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு நியூஸ் பேசியிருக்கோம், வீடியோஸ் போட்டிருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.
சோ அப்படி இருக்கிறப்ப நயன்தாரா வந்துட்டு லைஃப் ஒரு பக்கம் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ கோடிகள் சம்பாதிச்சுட்டாங்களே, எல்லாத்தையும் கொண்டு போய் எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம, எப்படிடா செலவு பண்றதுன்னு தெரியாம நாடு நாடா போய் ஊர் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் இவங்க வந்து அதிகமா போயிட்டு பாண்டிச்சேரியில போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹோட்டலையே வேலை பேசுற அளவுக்கு இவங்களோட கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றத அவங்க வெளியில காட்டிட்டாங்க. சோ அப்படி ஒரு இஷ்யூ வந்து பயங்கரமா போய்கிட்டு இருந்துச்சு. அதுவும் நீங்க எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ நயன்தாரா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்டா சாய்வாலே அப்படிங்கிற ஒரு டீ ஷாப்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. சாய்வாலே, டீ பன், டீ பாய் இந்த மாதிரி பிராண்டட் டீ ஷாப்ஸ்ல எல்லாமே வந்துட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. இந்த டீ ஷாப் வந்து 1, 2 இல்ல கிட்டத்தட்ட 20 பிரான்ச்சுக்கு மேல இருந்தது. சோ அதுல அவங்களுக்கு நல்ல இன்கம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சோ முழுக்க முழுக்க அதை இவங்களே வாங்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க ஒத்துக்கல. சோ அந்த சாய்வாலையில இவங்க ஃபுல் இன்வெஸ்டரா இருக்காங்களே தவிர, அதாவது மொத்தமா இவங்களால அதை டேக் ஓவர் பண்ண முடியல. சோ அந்த ஓனர்ஸ் வந்து அதுக்கு ஒத்துக்கல. ஆனா இவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நயன் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்ட வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது மேக்கப் திங்ஸ் எல்லாமே பயங்கரமா பிராண்டடா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலயமா இப்ப அவங்க நிறைய ரெவென்யூ பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு பெரிய ஆபீஸையே வந்து பாத்தீங்கன்னா இங்க போயஸ் கார்டன்ல வாங்கி கட்டியிருக்காங்க. அந்த இடத்த இவங்க முழுக்க முழுக்க எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழர் பாரம்பரியப்படி தமிழோட அந்த கல்ச்சர்ல அந்த இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் கூட வந்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம். பயங்கரமா வைரல் ஆச்சு. அப்படி இருக்கிறப்போ இப்போ நைன் ஸ்கின்ல தான் வந்துட்டு நயன்தாரா முழுக்க முழுக்க இறங்கி இருக்காங்க. தன்னோட மொத்த பணத்தையும் கொண்டு வந்து அதுலதான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த பிசினஸ் அவங்க இந்தியால மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரீஸ்லயும் அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னும் வேற லெவல்ல போகணும் அப்படின்றதுக்காக தான் முழு முயற்சியா இறங்கி இருக்காங்க நம்ம நயன்தாரா. சோ இதுல டாப் 1 ஹீரோயினா இப்ப யாரு இன்வெஸ்டரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை ஸ்னேகா. ஸ்னேகாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20, 25 வருஷமா இந்த ஃபீல்டுல இருந்துகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு அழகான நடிகை அப்படின்னா அது வந்து நம்ம தமிழ்ல ஸ்னேகாவை சொல்லலாம். ஒரு தமிழ் பொண்ணு நடிகையா இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஸ்னேகா. சோ அவங்களோட சிரிப்புக்கு மயங்காத ஆட்களே இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி புன்னகை அரசி அப்படின்னா KR விஜயாவை சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பேர் வாங்கினவங்க தான் ஸ்னேகா. சோ அவங்களோட சிரிப்பு அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. அந்த அளவுக்கு அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹீரோயின் அப்படின்னா கிளாமரஸா இல்லாம முழுக்க முழுக்க ஃபேமிலி ஓரியன்டான ஸ்டோரிஸ் எடுத்து பண்றது. அவங்க ஃபேஸ் கட்டே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குடும்ப பெண் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் வந்து முழுக்க முழுக்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கு கொடுக்கப்படுற கேரக்டருமே அப்படிதான் இருக்கும். சோ எந்த ஒரு கிளாமரும் இது வரைக்கும் பெருசா காட்டாம நடிச்ச ஒரு நடிகைகள்ல ஸ்னேகாவும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அந்த பேரை வந்து தேவயானி தான் வாங்கியிருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஸ்னேகாவும் பாத்தீங்கன்னா அந்த லைன்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ஸ்னேகாவும் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. எல்லா முன்னணி ஹீரோஸ் கூடமே பண்ணிட்டாங்க. எல்லா லாங்குவேஜஸ்லயும் அவங்க வந்து பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ். சோ அவங்க சேர்த்து வச்சது எல்லாத்தையும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு சாரி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிசினஸ் அவங்க ஃபேமிலில யார் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்னேகாவோட அக்கா வந்து பண்ணிருக்காங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்னேகாவோட ஒவ்வொரு படத்துக்குமே ஸ்னேகாவோட அக்கா தான் காஸ்டியூம் டிசைனரா இருந்திருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்போ நம்மளே வந்து நிறைய படங்கள்ல வந்து பார்த்திருப்போம். இந்த Dress நல்லா இருக்கு, ஸ்னேகா Dress, ஸ்னேகா சாரி, ஸ்னேகா கலரு அப்படின்லாம் வந்து சொல்லி நாமளே அந்த Dress டி நகர் ஃபுல்லா விக்கிறத பார்த்திருப்போம். ஸ்னேகா ஷாலு, ஸ்னேகா சுடிதாரு, ஸ்னேகா மிடி அப்படின்லாம் வந்துட்டு நிறைய வரும். சோ அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா ஒரு Dress ஆகுது. அதுக்கு முழுக்க முழுக்க ரீசன் அந்த காஸ்டியூம் டிசைனர் தான். சோ அந்த விஷயத்த அவங்க அக்கா ரொம்பவே பக்காவா பண்ணியிருந்தாங்க. சோ எல்லா விஷயமும் அவங்க வந்து ஸ்னேகாக்கு பார்த்து படங்கள்ல பண்ணி கொடுத்தாங்க. ஆல்ரெடி அவங்க ஃபாரின் எல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்துதான் இந்த காஸ்டியூம்ஸை டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த பிசினஸ் இந்தியா ஃபுல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்போ அவங்க பிளவுஸுக்கு பயங்கரமான பேர் போனவங்களாவே ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட்ல இதே பிசினஸ் வந்து பூர்ணிமா பாக்கியராஜ் பண்ணிருந்தாங்க. இப்போ ஸ்னேகாவோட அக்காவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரெண்டு பேருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இப்போ ஸ்னேகாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸ்னேகா வந்து கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களை பெத்து இப்ப அவங்க எல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வரைக்கும் நிறைய ரியாலிட்டி ஷோல வந்து ஜட்ஜா வர்றது, கெஸ்டா வர்றது, சோ வெளியில வந்துட்டு ஷாப் ஓப்பனிங்க்கு போறது, இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் ஸ்னேகா இப்ப ஆக்டிவா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ டி நகர்ல மெயின் ஏரியால அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஸ்னேகாலயா அப்படிங்கிற ஒரு சாரி பொட்டிக்க ஓபன் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. சோ அது எல்லாமே நீங்க வந்து வீடியோவா பாத்திருப்பீங்க. அதுக்கான நிறைய ப்ரமோஷன்லாம் அவங்க பண்ணிருந்தாங்க. நிறைய ரேம்ப் வாக் ஷோலாம் அவங்க வந்து அந்த சாரியை கட்டி பண்ணிருந்தாங்க. சோ சூப்பரா இருக்கும் அவங்களோட சாரி அப்படின்னாலே. சோ ஸ்னேகாவோட சாரி அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு உண்டு, தனி பேர் உண்டு. சோ அவங்க போடுற அந்த சாரீஸ், அந்த ஆக்சசரிஸ், அந்த ஹேர் ஸ்டைல்,
சோ இப்படியே வந்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க காட்டுற மாதிரி நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க. சோ அதை பார்த்து நிறைய பேர் இதே சாரி வேணும், இதே செட்டு வேணும்லாம் வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. சோ அதனால அவங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி பிசினஸ்ல இப்ப இறங்கிட்டாங்க. சோ ஸ்னேகாலயா அப்படிங்கிற ஒரு சாரி பிசினஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப பிரம்மாண்டமா பண்றாங்க. இது மட்டும் இல்லாம சோ இதுக்கு முன்னாடி ஸ்னேகா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, நான் வந்துட்டு ஒரு தடவை கட்டுற சாரியை இன்னொரு தடவை கட்ட மாட்டேன், ஒரு ட்ரெஸ் ஒரு டைம் தான் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் ஏன் அப்படி, அப்ப அவ்வளவு ட்ரெஸ் நீங்க வச்சிருக்கீங்களா, அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க போட்டதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்ப ஸ்னேகா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சாரி ரொம்பவே பிடிச்சிருந்தது, சோ அதை நான் வந்து ஒரு 2 ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனேன். ஒரே சாரியை 2 ஃபங்க்ஷனுக்கு கட்டினதுனால அங்க இருந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்க நல்லா நடிக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனா ஏன் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வரீங்க, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் தானே போடுவாங்க ஹீரோயின்ல, ஆனா நீங்க ஏன் போட்டதே போட்டுட்டு வரீங்க, இதே ட்ரெஸ் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு முடிவு பண்ணிருக்காங்க ஸ்னேகா, இதுக்கப்புறம் ஒரு தடவை போட்ட ட்ரெஸ் நம்ம போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. சோ இதை வச்சு நெட்டிசன்கள்லாம் என்ன கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி கலாய்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப ஸ்னேகா கிட்டத்தட்ட 25 வருஷமா ஃபீல்டுல இருந்துகிட்டு இருக்காங்க. சோ ஒரு வருஷத்துக்கு 365 புடவை, ஒரு நாளைக்கு ஒரு புடவை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா 365 நாளைக்கு 365 புடவை எடுத்திருப்பாங்க. சோ 25 வருஷமா அப்ப எவ்வளவு புடவைகள் அவங்க கிட்ட இருக்கும். அப்ப அந்த புடவை என்ன பண்ணாங்க, ஓ இப்பதான் தெரியுது இந்த புடவெல்லாம் தான் இப்ப ஸ்னேகாலயா பொட்டிக்கா மாறி இருக்கோ அப்படின்ற மாதிரியும் வந்து ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. பட் ஸ்னேகாவோட சாரிக்கு அப்படின்றது ஒரு தனித்துவம் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்க கட்டுற சாரி கண்டிப்பா அங்க இருக்கும், பட் அவங்க கட்டினது இருக்காது. அதே மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி அங்க வச்சிருப்பாங்க, அவங்க மாடலுக்காக அதை கட்டி காமிச்சிருப்பாங்க. சோ நான் கட்டின சாரியை வந்து இல்லாதவங்களுக்கு எல்லாம் நான் வந்து கொடுத்துருவேன், அப்பப்போ நான் சேர்த்து வச்சு கொண்டு போய் வெளியில எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் இல்லாதவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுமே இந்த பிசினஸ்ல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ நடிச்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க இதுல போட்டிருக்காங்க. பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் தான் ஆகுது. சோ அவங்க பிசினஸ்ல இன்னும் மேல மேல வளரணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஹுட் சார்பாவுமே நாங்க வந்துட்டு எல்லாருக்குமே வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். சோ ஒரு பெண்ணா இருந்து இந்த அளவுக்கு சம்பாதிச்சு இவ்வளவு விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படின்றது இவங்கெல்லாம் தான் நமக்கு ரோல் மாடலா இருப்பாங்க. சோ இவங்களை பார்த்து மிடில் கிளாஸ் பீப்புளும் வந்துட்டு கத்துப்பாங்க, இப்படி எல்லாம் நம்மளும் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சோ எல்லாருமே நல்லா இருக்கணும், இவங்களோட பிசினஸ் இன்னும் மேல மேல வளரணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஹுட் சார்பா நாங்க வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி டாப் 5ல இருக்கக்கூடிய நிறைய சினிமா சீக்ரெட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.